வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீடே மணக்க மணக்க நல்ல ஒரு சுவையான கறி மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கறி மசாலா தூள் நான்வெஜ் ரெசிபி எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யலாம். இந்த ஒரு தூள் மட்டும் சேர்த்து செஞ்சாலே போதும். நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா இது சேர்க்கும் போது நம்ம கரம் மசாலா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஒரு தூள் மட்டுமே சேர்த்து செய்யலாம். இந்த கறி மசாலா தூள் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சுவையில் வெஜ் ரெசிப்பியும் செய்வோம், அதுக்கும் சேர்த்து செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் குருமா ரெசிபிக்கும் சேர்த்து செய்யலாங்க. இந்த தூள் இருந்து அப்படின்னாக்கா நம்ம எல்லா வகையான ரெசிபியும் செய்யலாம். நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை வீட்டிலேயே நம்ம மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அந்த தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கறி மசாலா தூள் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும் போது நான் உங்களுக்கு அளவுகள் சொல்லிக்கிட்டே வறுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வறுத்து எடுத்துக்குவோம். நான் 200 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். நல்ல மெஷரிங் கப்பால் கும்பமாக 2 கப் அளவு அளந்து எடுத்திருக்கேன். சரியாக இருக்கும். இப்போ இந்த மல்லி பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்க வேணாம். அந்த மல்லி பார்த்திங்கன்னா நல்லா சூடேறி ஒரு வாடை வரும். நல்லா வாசனையாக கமகமன் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா சுருக்குன்னு ஒரு சூடு இருந்துச்சுன்னா போதும். மல்லி வறுக்கும் போது அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதே ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சில இடம் அங்கங்கே நமக்கு கரிஞ்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒத்தாப்பில் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் சோம்பு சேர்த்துருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் வறுத்துக்கணும். நல்லா ஒரு பாதி அளவு வறுப்பட்டோன்னு பார்த்திங்கன்னா இதில் 25 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சீரகமும் சோம்பும் பார்த்திங்கன்னா ஒரே அளவு சேர்த்துக்கணும். மிளகோட அளவு கம்மியாக இருக்கணும். இது கூடவே 2 ஸ்டார் பூ, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டையை நல்லா உடச்சிட்டு அளந்து எடுத்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே போல் கல்பாசி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். இதுக்கு மேலே ஸ்பைசஸ் நம்ம அதிகமாக சேர்க்க வேணாம். இந்த அளவு சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம கரம் மசாலாவுக்கு தான் ஸ்பைசஸ் நிறைய சேர்த்து அரைப்போம். கறி மசாலா தூளுக்கு நம்ம ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் சேர்த்து அரைப்போம். இந்த அளவுகளில் அரைக்கும் போது தான் நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். இது நல்லா அந்த கிரேவிக்கு நம்ம நல்ல ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும் கசகசா சேர்க்கும் போது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சூடேறி வர வரைக்கும் வறுத்துட்டு அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 45 மிளகா இருக்கும். இது நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். மிளகாயும் கல் உப்பு சேர்த்து வறுக்கும் போது அந்த மிளகாயில் உள்ள நெடி ஏறாமல் இருக்கும் நமக்கு. இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டிக்குவோம். அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்து அரைச்சிக்குவோம். மிளகாய் சரியாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இது மிக்ஸி ஜார் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும்னா நீங்கள் வீட்டிலேயே அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் இருந்துச்சுன்னா மஞ்சள் சேர்த்துக்குங்க. அது மிக்ஸி ஜாரில் சரியாக அரைப்படாது அப்படிங்கிறதுக்காக நான் மஞ்சள் தூளாக சேர்த்துருக்கேன். நீங்கள் மிஷினில் அரைக்க போகிறீங்கன்னா மஞ்சளே சேர்த்துக்கலாம் ஒரு 25 கிராம் அளவுக்கு. இப்போ பாருங்கள், கரம் மசாலா தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கமகமன் வாசனையோட ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிருக்குங்க. வீடே அப்படியே ஒரு வாசனை இந்த தூளை அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருந்துச்சு. இது செய்யும் போதும் பார்த்திங்கன்னா இந்த தூள் பயன்படுத்தி குழம்பும் அவ்வளோ ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற வச்சிடணும். நம்ம கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஆற வச்சுட்டு நல்லா காற்று போகாத ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் இதை நம்ம வெளியிலே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போகிறோம். அப்படியே இருக்கும். மனம் மாறாமல் சுவையாக சூப்பராக இருக்குங்க. இது குழம்பு, வறுவல், பொரியல் எல்லாத்துக்குமே சேர்த்து செய்யலாம். நம்ம ரொம்ப அருமையாக இருக்கும் இது சேர்த்து செய்யும் போது. இதே போல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கறி மசாலா தூள் நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.